ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் 6th சாப்டர் மிடில் ஏஜஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இஸ்லாமுங்கிறத வந்துட்டு எப்படி இருந்தது, அந்த இஸ்லாமிக் எம்பையர்ஸ் வந்துட்டு எப்படி ரைஸ் ஆனாங்கன்னு பார்த்தோம். அரேபியன்ஸ் எப்படி வந்தாங்க, அதில் யார் வந்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரூல் ஆஃப் உமைத் அண்ட் உமையத் டைனாசிட்டி. ஸோ இந்த உமையத் அண்ட் உமையத் டைனாசிட்டியோட ரூல் எப்படி இருந்தது. The caliphs belonging to a branch of Muhammad's family known as Umayyads or Umayyads ruled for about 100 years. ஸோ இந்த கேலிஃப்ஸுங்கிறவங்க வந்துட்டு இந்த முகமதோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அதாவது ப்ரொஃபெட் முகமதுன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸை பார்த்தோம்ல, அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா உமையத் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ வருஷம் வந்துட்டு ரூல் பண்ணாங்கன்னா, about 100 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு ரூல் பண்ணாங்க. டமாஸ்கஸ் வாஸ் தேர் கேபிட்டல். ஸோ அவங்களோட கேபிட்டல் என்ன, டமாஸ்கஸ் அப்படிங்கிறதா வந்துட்டு அவங்களோட கேபிட்டல். தே டெவலப்ட் ஏ நியூ ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நோன் அஸ் சார்சனிக் ஆர்கிடெக்சர். ஸோ அவங்க நியூ ஸ்டைல் ஆஃப் ஒரு ஆர்கிடெக்சர் வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. என்ன ஆர்கிடெக்சர், அந்த ஆர்கிடெக்சருக்கு பேர் தான் வந்துட்டு சார்சனிக் ஆர்கிடெக்சருங்க. பாருங்க, இதுதான் வந்துட்டு சார்சனிக் ஆர்கிடெக்சருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். The arcs, the pillars and the minarets and the domes came to India later and blended with Indian ideas. So வந்துட்டு இந்த பில்லர்ஸ், ஆர்க்ஸு, மினட்ரேட்ஸுங்கிற வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா லேட்டர் பீரியட்ஸில் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The Muslim Arabs carried Islam fair and wide. ஸோ இந்த முஸ்லீம் அரப்ஸ் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை வந்துட்டு இஸ்லாம் அந்த ரிலீஜனை வந்துட்டு ரொம்ப தூரமாகவும் எல்லாத்துக்கும் வந்துட்டு கேரி பண்ணாங்க. But while they were fighting at the distant lands, the Arabs at home were quarreling. அதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு டிஸ்டன்ட் லேண்ட்ஸில் வந்துட்டு ஃபைட் பண்ணி அதை கான்கர் பண்ண போகும்போது, ஆனால் அவங்களோட அரப் கண்ட்ரிலேயே வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்தது. Ali, the son-in-law of Prophet Muhammad, and his son Hussein were murdered. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா, இந்த முகமதோட சன்னு தான் வந்துட்டு ப்ரொஹபத் முகமதோட சன்னு தான் வந்துட்டு அலிங்கிறவர். அண்ட் சன்-இன்லா தான் வந்துட்டு அலி, அவரோட சன்னு தான் வந்துட்டு ஹுசைன். ஸோ ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு கொண்டுடுறாங்க. உமையத் வேர் ஓவர் த்ரோன் பை ஆப்சிசிட். ஸோ இந்த உமையட்ஸோட ரூல் வந்துட்டு எண்டுக்கு வருது. யார் அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு மேலே ஓவர் த்ரோனுக்கு வராங்கன்னா, ஆப்சிசிட்ஸ் வந்துட்டு வராங்க. This branch descended from Prophet Ali's uncle Abbas and hence his followers were called Abbasids. ஸோ இந்த பிரான்ச் அதாவது வந்துட்டு முகமதோட அங்கிள் தான் வந்துட்டு இந்த ஆப்ஸ் அப்படிங்கிறவர். ஸோ இவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆப்சிசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இவங்களை டிஃபீட் பண்ணி அந்த இடத்த வந்துட்டு இவங்க கான்கர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இவங்க எப்படி ரூல் பண்ணுறாங்க, ரூல் ஆஃப் ஆப்சிசிட்ஸ். Abbasid rule began in 1750 AD, assuming the title of the commander of faithful. அதாவது இவங்களோட ரூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1750 ADயில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. என்ன டைட்டில்னா, the commander of faithful அப்படிங்கிற டைட்டிலோடு இவங்களோட ரூல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. Abbasid Caliph wielded authority as any other emperor. The Abbasids tried to rival the old empires in splendor. The capital was shifted from Damascus to பகத்டாட் இன் ஈராக். அதாவது அவங்களோட கேபிட்டல் டமாஸ்கஸுங்கிறது வந்துட்டு இந்த உமையத் வச்ச டைனாசிட்டியோட கேபிட்டல். அவங்க வந்துட்டு அதை என்னவா ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா, பகத்டாட் அப்படிங்கிற ஒரு ஈராக்கில் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு வந்துட்டு அவங்களோட கேபிட்டலை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்சிசிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓல்டு எம்பையர்ஸ் கூட இருந்தக்கூடிய அந்த பகையை வந்துட்டு தீக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அரப்ஸ் ஸ்காலர்லி பர்சூட்ஸ். Abbasids Caliph did not attempt to conquer new land. ஸோ இவங்க வந்துட்டு இந்த ஆப்சிசிட்ஸ் வந்துட்டு ஒரு நியூ லேண்டை கான்கர் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அட்டம்ப்ட்டுமே அவங்க எடுக்கலை. இன்ஸ்டெட் தே ட்ரைடு டு கன்சாலிடேட் தேர் எம்பையர். ஸோ அதுக்கு பதிலாக அந்த எம்பையரை வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த கிங்டத்தையே அவங்க எப்படி வந்துட்டு டெவலப் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. There were more interested in scholarly pursuits. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துட்டு படிக்கிற எஜுகேஷனில் வந்துட்டு அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. The Arabs had a scientific spirit of inquiry. In some subjects like medicine and mathematics, they learnt much more from India. ஸோ அவங்களுக்கு அந்த ஆரப்ஸ்க்கு வந்துட்டு நல்ல சயின்டிஃபிக் ஸ்பிரிட், அதாவது ரொம்ப புது விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிக்கிறத வந்துட்டு நல்ல நாலேஜ் இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மெடிசனையும் மேத்தமேட்டிக்ஸையும் கற்றுக்கிட்டாங்க. எங்கே இருந்துன்னா, நம்ம இந்தியாவில் இருந்து. Many students from Arabia went to Taxalia to learn the medical education.
பை த டைம் டாக்ஸாலியா வாஸ் த பாப்புலர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த டைமில் பாப்புலராக இருந்த ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு டாக்ஸாலியா. ஸோ அந்த டாக்ஸாலியா யூனிவர்சிட்டிக்கு அரேபியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அரப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறையா போய் அங்கே வந்து மெடிக்கல் எஜுகேஷன் வந்துட்டு அவங்க படித்தாங்க. Indian scholars and mathematicians came in large numbers to Baghdad. அதாவது வந்துட்டு இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸும் ஸ்காலர்ஸும் எங்கே போனாங்க, அந்த பகத் அவங்களோட கேபிட்டலான அந்த பகத் சிட்டிக்கு போனாங்க. சான்ஸ்கிரிட் புக்ஸ் அண்ட் மெடிசன் அண்ட் அதர் சப்ஜெக்ட் வேர் டிரான்ஸ்லேட்டட் இன்டு அரபிக். அதாவது நம்ம இந்தியன் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் புக்ஸு, அந்த மெடிசன் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னவா டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அவங்க லாங்குவேஜான அரபிக்கு கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. In medicine and surgery, Arab physicians and surgeons earned a great reputation. அதாவது மெடிசன்லேயும் சர்ஜரிலையும் வந்துட்டு அந்த அரப் கண்ட்ரியை சேர்ந்தவங்க வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணாங்க, ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷனோட அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ரூல் ஆஃப் ஆப்சிசிட். ஸோ அவங்களோட ரூலில் வந்துட்டு இதெல்லாம் நடந்தது. நெக்ஸ்ட்டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் அரப் எம்பையர் அண்ட் ரைஸ் ஆஃப் செல்ஜுக் டர்க்ஸ். ஸோ அவங்க அந்த அரப் எம்பையர் வந்துட்டு எப்படி வந்துட்டு டிஸ்இன்டகிரேட் ஆச்சு, எப்படி வந்துட்டு செல்ஜுக் டர்க்ஸ் வந்துட்டு அவங்க ரைஸ் ஆனாங்க அரப்பை விட அப்படின்னு. The Abbasid Empire was at the height of its glory during the reign of Harun al-Rashid. ஸோ இந்த ஆப்சிசித்தோட எம்பையர் வந்துட்டு ரொம்ப ஜெனித்தில் இருந்தாங்க. எந்த டைம்லனா வந்துட்டு ஹருன் ஆல் ராஷிட் அவரோட ரூலில் வந்துட்டு ஜெனித்தில் இருந்தாங்க. Soon after his death, the Arab Empire started disintegrating. ஸோ அவரோட டெத்துக்கு அப்புறம் இந்த அரபின் எம்பையர் வந்துட்டு டிஸ்இன்டகிரேட், அதாவது தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சது. இண்டிபெண்ட் கிங்டம்ஸ் அரோஸ் எவ்ரிவேர். ஸோ எல்லா பக்கம் வந்துட்டு இண்டிபெண்டான ஒரு கிங்டம் வந்துட்டு அரோஸ் ஆக ஆரம்பிச்சது. த கேலிஃப் பிகேம் மோர் அண்ட் மோர் பவர்லெஸ் டு கண்ட்ரோல் தோஸ் கிங்டம்ஸ். ஸோ அந்த கேலிஃப் வந்துட்டு ரொம்பவே பவர்லெஸ்ஸாக ஆகிட்டாங்க. எதுக்குன்னா அந்த கிங்டம்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறக்கு. த டர்க்ஸ் நோன் அஸ் செலூஜ் டர்க், டர்க்ஸை தான் வந்துட்டு செலூஜ் டர்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. who had become Muslims succeeded in taking possession of Baghdad. அதாவது வந்துட்டு அந்த டர்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்ஸ் who had become முஸ்லீமாக வந்து அவங்க வந்துட்டு அந்த பகத்டாடோட பொசிஷனை வந்து வின் பண்ணி சக்சீட் ஆகிடுறாங்க. They also defeated the Byzantine army of Constantinople and posed a challenge to the European state. அதாவது வந்துட்டு அதே டைமில் அவங்க யாரை டிஃபீட் பண்ணிடுறாங்கன்னா பைசைன்டைன் ஆர்மி, கான்ஸ்டன்டினோப்போலோட ஆர்மி தான் வந்துட்டு பைசைன்டைன் ஆர்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களே டிஃபீட் பண்ணிவிட்டு யூரோப்பியன் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரீஸுக்கு ஒரு சேலஞ்ச் வந்துட்டு இது பண்ணுறாங்க. The Christian pilgrims to the holy city of Jerusalem were put to a lot of hardships by the Turks. ஸோ இந்த கிறிஸ்டின்ஸ் வந்துட்டு பில்கிரிம்ஸ் பாத யாத்திரை போவாங்களா வருஷம் ஒருக்கா, அந்த ஹோலி சிட்டியான ஜெருசேலத்தையும் வந்துட்டு இவங்க கான்கர் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தது. இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு அங்கே போய் அந்த ஹோலி சிட்டி ஆஃப் ஜெருசேலத்துக்கு போகிறதுக்கு. The resultant conflict led to the crusades. ஸோ அதோட ரிசல்டன்ட் கன்ஃப்ளிக்ட் தான் வந்துட்டு எதுவாக வந்தது, குருசேட்ஸ் தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு குருசேட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பே ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு அரபோட எம்பையர் வந்துட்டு அரபோட எம்பையர்ஸ் கிங்டம்ஸ் வந்துட்டு டிஸ்இன்டகிரேட் ஆச்சு. ஸோ அது மூலமா டர்க்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குருசேட்ஸ் அண்ட் ஃபால் ஆஃப் செலூஜ் டர்க்ஸ். ஸோ குருசேட்ஸ் வந்து செலூஜ் டர்க்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு டிஃபீட் பண்ணாங்க. The Pope and the Church called upon all the Christian peoples of Europe to march to rescue the holy city Jerusalem. அதாவது வந்துட்டு பாப் அண்ட் சர்ச் அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்துட்டு மார்ச் அந்த ஹோலி சிட்டியை வந்துட்டு நம்ம ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக ஒரு மார்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. The Crusaders had to fight against the Seljuk Turks who controlled those parts. ஸோ அந்த Crusaders என்ன பண்ணுறாங்க, Seljuk Turks கூட ஃபைட் பண்ணுறாங்க, அந்த பார்ட்டை ரூல் பண்ணிகிட்டு இருக்க கூட. The struggle between Christianity and Islam beginning in 1905 continued for nearly 200 years and is called the Crusades. அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்ட்ரகிள் கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாமுக்கும் நடுவில் வந்துட்டு ஸ்ட்ரகிள் எப்போ ஸ்டார்ட் ஆகுனா 1095 ஸ்டார்ட் ஆகுது. அது நியர்லி 20 இயர்ஸ் நடக்குது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குருசேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The Crusades did not achieve their desired end. ஆனால் வந்துட்டு கடைசி வரைக்கும் அந்த குருசேட்ஸ்னால அவங்களோட டிசைடை வந்துட்டு அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியல. Jerusalem continued to remain in Ottoman hands for another 700 years. ஸோ அந்த ஜெருசேலம் ஹோலி சிட்டி வந்துட்டு அந்த ஒட்டோமன் எம்பையர் கிட்ட another 700 years வந்துட்டு அவங்ககிட்டயே தான் இருந்தது.
This continuous fighting associated with Crusades weakened the Seleucids. ஸோ இந்த கண்டினியூஸான ஃபைட்டை வந்துட்டு அவங்க குருசைட்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களோட எம்பையர் வந்துட்டு அவங்களோட இது வந்துட்டு வீக்காக ஆரம்பிச்சது செலூசிட்ஸோட பவர். The Mongol invasion from the east side lined this cause, and Christians and Muslims alike started shifting their attention towards the advancing Mongols led by Genghis Khan. அதாவது வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு இந்த மங்கோல் இன்வேஷன் அதாவது ஈஸ்ட் சைட்லேருந்து இவங்க வராங்க. ஸோ அதனால வந்துட்டு கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸையும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட அட்டென்ஷன்லாம் யாரை நோக்கி கொடுக்குறாங்க, அந்த மங்கோல்ஸை நோக்கி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மங்கோல்ஸை லீட் பண்ணுற கேப்டன் தான் யாருன்னா சென்கிஸ் கான் அப்படிங்கிறவர். The destruction of Baghdad in 1258 AD by the Mongols put an end to what remained of the Abbasid Empire. அதாவது வந்துட்டு இந்த பகத்காட் அதாவது அவங்களோட கேபிட்டலான இது வந்து டிஸ்ட்ரக்ட் ஆயிடுது, அழிஞ்சிடுது 1258 ADல. ஸோ அது யார் அழிக்கிறாங்கன்னா இந்த மங்கோலியன் பீப்புள்ஸ் வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த செலூசிட்ஸுக்கு வந்துட்டு ஒரு என்கார்டாக இருக்குது. எப்படி வந்துட்டு இவங்க ஆப்சிசிட் எம்பையர் கிட்டேருந்து கான்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மங்கோல்ஸும் வந்துட்டு இவங்க கிட்டேருந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு குருசைட்ஸ் அண்ட் ஃபால் ஆஃப் செல்ஜுக். அதாவது குருசைட்ஸ் எப்படி வந்தாங்க, அவங்க வந்தனால செலூசிட்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபால் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க இந்த செலூசிட்ஸ் கிட்டேருந்து இப்போ வந்துட்டு மங்கோல்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த இது ஜப்பான் வந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா ரூல் ஆஃப் உமையத் அண்ட் உமையத் டைனாசிட்டி பார்த்தோம். எப்படி வந்துட்டு டர்க்ஸ் வந்துட்டு அபசிட் எம்பையர் வந்தது, அதிலிருந்து அந்த அபசிட் எம்பையர் முக்கியமாக எதில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த அபசிட்ஸ்லேருந்து எப்படி வந்துட்டு டர்க்ஸ் வந்துட்டு அதை கான்கர் பண்ணாங்க. ஸோ டர்க்ஸுக்கும் அந்த குருசைட்ஸுக்கும் இடையில நடந்த அந்த ரிவெலரி அண்ட் எப்படி வந்து அந்த செலூசிட்ஸ் வந்துட்டு ஃபால் ஆனாங்க. ஸோ செலூசிட்ஸ்க்கு அப்புறம் மங்கோல்ஸ் வந்துட்டு அதை வந்துட்டு கான்கர் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்துட்டு இம்பேக்ட் ஆன் குருசைட்ஸ். ஸோ குருசைட்ஸ்னால வந்து இம்பேக்ட் அண்ட் ஓட்டோமன் எம்பையர்ஸ் பற்றி பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபியூடலிசம் அப்படிங்கிறத அந்த டாபிக் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.